அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி இறந்தவிச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் குடியேற்றங்களை மேற்கொள்ள தமிழ் மக்களின் காணிகள் பறிக்கப்படுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. உள்ளூராட்சி சபைகளுக்கு நியமிக்கப்பட உள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தகவல். வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் ஏமாறவில்லை என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் விவசாய காணியில் வேலை செய்த இளைஞன் மின்னல் தாக்கி உயிரிழப்பு. எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். சிறை கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என சட்டத்தரணி சேனக பெரேரா கோரிக்கை. தொடர்பென முதன்மை செய்திகள். வடக்கில் குடியேற்றங்களை மேற்கொள்ள தமிழ் மக்களின் காணிகள் பறிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். வடக்கில் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக பறித்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காணிகளுடைய சொந்தக்காரர்கள் எந்தளவு தூரத்துக்கு அந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு திரும்ப முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் கணிசமாக இருக்குது. அது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே இந்த போர் காலத்திலே அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுடைய காணிகளிலே சட்டவிரோதமாக அந்த அவர்களுடைய அந்த காணிகளில் குடியேறி இருந்த இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாத வகையில் அந்த சட்டத்தை தடுத்து வச்சிருந்தது. ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய காணிகளுக்கு பாரதூரமாக அநீதிகள் நடைபெறும் என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருந்தது. அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்ததே. இந்த அரசாங்கம் இதுக்கு முதல் ஆட்சி செய்த அரசாங்கங்களை இனவாதிகள் என்று சொல்லுவார்கள். அவர்களே அதை விளங்கி கொண்டு அதை தடுத்து நிப்பாட்டினார்கள். அந்த அளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை விளங்கி கொண்டார்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த காணி உரிமையாளர்கள் இங்கே இந்த 3 மாசத்துக்குள்ளே தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி கதைக்கிறோம். இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்தில் வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோர் அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இடத்திலேயும் அவர்கள் பல தடவைகள் இடம்பெற வேண்டி மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் போர் காரணத்தினால எத்தனையோ தடவைகள் தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன், இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி 3 மாசம் கொடுப்பது இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா? இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்றது விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியா என்று சொல்றீங்களோ? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு ஒரு நியாயம் இல்லாத வகையிலே ஒரு கெசட் மூலமாக 3 மாச காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் அந்த காணிகள், அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே
அனைத்துமே வந்து தாங்கள் பறிச்சு சட்டவிரோதமாக பறிச்சு இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன். வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடிய போது அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். இந்த காணிகளை விட்டு தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ KD லால்காந்த் அவர்களை கேட்பதற்காக ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக 2025 3 28 24 30 இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? மேற்குறித்த இரண்டாவது கேள்வி, மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கோரப்பட்டுள்ளன என்பதையும் 5700 ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? நாலாவது, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா? ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான இந்த விடயத்திற்கான இப்பொழுது வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காணியை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது இந்த சபைக்கு தெரிவிப்பாரா? இதேவேளை அவரது கேள்விக்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விவசாய அமைச்சர் ஒரு வார கால அவகாசம் கோரியுள்ளதால் அதன் பின்னர் பதிலளிப்பதாக தெரிவித்தார். உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 50% அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வியட்நாமில் இருந்து நாடு திரும்ப அரச நிதி பயன்படுத்தப்படவில்லை என அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் வியட்நாமில் இருந்து விசேட விமானம் மூலம் நாட்டிற்கு வருகை தந்ததில் அரச நிதி பயன்படுத்தப்படவில்லை என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன ராஜகருணா நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அரசாங்கத்தினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் வெசாக் தின நிகழ்வும் அங்கு நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அங்கு உரையாற்றிய பின்னர் உடனடியாக நாட்டிற்கு
நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என கூறியிருந்தோம். அதன் பிரகாரம் எமக்கு விசேட விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கான செலவை அந்நாட்டு பௌத்த சங்கமே ஏற்றுக்கொண்டது. நாம் அரச நிதியில் அங்கு சென்றிருந்தாலும் நாடு திரும்புவதற்கான செலவுக்கு அரச நிதி பயன்படுத்தப்படவில்லை. මමත් අපේ නිලධාරී කීප දෙනෙකුත් ඒකට සහභාගී වුණේ. එකක් එය රාජ්‍ය வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் ஏமாறவில்லை என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවලට සියලු වරප්‍රසාද සහ වරදාන දුන්නා. මේ අපි මේ ආණ්ඩුව හිතුවා මේ அரசாங்கம் சிங்கள மக்களை மறந்து செயற்பட்டது. அதற்காக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களுக்கு சலுகைகளை வழங்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. தெற்கின் மக்களை போன்று இந்த தேர்தலில் மீண்டும் வடக்கு கிழக்கு மக்களையும் ஏமாற்ற முடியும் என அரசாங்கம் எண்ணியது. ஆனால் இந்த ஏமாற்றுதல்களில் வடக்கு கிழக்கு மக்கள் சிக்கிக் கொள்ளவில்லை. அரசாங்கம் பொய்யுரைத்தே ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இத்தகைய பின்னணியில் மக்கள் நிராகரித்த கட்சிகளின் மீது மீண்டும் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளமை தெளிவாக மொட்டு கட்சியின் வாக்குகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகரித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி என்பன எழுச்சி பெற்றுள்ளன. 78 வருட கால சாபம் என கூறிய கட்சிகளை மக்கள் மீண்டும் நம்ப ஆரம்பித்துள்ளனர். 140% மக்கள் தேர்தலை நிராகரித்துள்ளனர். மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளமையே இதனூடாக தெளிவாகின்றது. තිස්සමාරාම ප්‍රාදේශ සභාව තනිකරම ජනතා විමුක්ති පෙරමුණට දුන්නා. මේ ඒවක දීලා ජනතාව හිතුවා මේගොල්ලෝ මේ හඬ දානවා වගේ වැඩ. யாழ்ப்பாணத்தில் விவசாய காணியில் வேலை செய்த இளைஞர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் ஏழாலை கிழக்கு பகுதியில் விவசாய காணியில் வேலை செய்த இளைஞர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். இன்று நண்பகல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மின்னல் தாக்கம் ஏற்பட்டது. இதனால் விவசாய காணியில் அமைக்கப்பட்டிருந்த கொட்டகைக்குள் இருந்த வேளை இளைஞர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். ஏழாலை கிழக்கை சேர்ந்த 39 வயதுடைய குணரட்னம் குமரன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் உழவு இயந்திரத்தின் சக்கரத்தினுள் சிக்குண்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அராலி மேற்கு வட்டுக்கோட்டை என்ற முகவரியை சேர்ந்த 38 வயதான பத்மநாதன் தனீஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு குறித்த குடும்பஸ்தர் தனது உழவு இயந்திரத்தின் கீழே இறங்கி நின்றவாறு திறப்பினை இயக்கியுள்ளார். கியர் இயக்கத்தில் இருந்த உழவு இயந்திரம் இதன்போது திடீரென இயங்க ஆரம்பித்தது. நிலை குலைந்த குறித்த குடும்பஸ்தர் கீழே விழுந்ததால் உழவு இயந்திரத்தின் சக்கரம் அவர் மீது ஏறியது. இதனால் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் பட்டறையினுள் வாள் தவறுதலாக வெட்டியதில் உயிரிழந்துள்ளார். ஏழாலை மத்தி ஏழாலை பகுதியை சேர்ந்த பாலசிங்கம் ஜெகாஸ் என்ற 42 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது வேலைத்தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வேளை எதிர்பாராத விதமாக அவரது நெஞ்சில் தச்சு பட்டறையின் வாள் வெட்டி படுகாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் பலத்த காயம் காரணமாக அவர் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொழும்பில் உயிரிழந்த மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு விசாரணை கோரி ராமநாதன் மகளிர் கல்லூரிக்கு முன்பாக இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அங்கு கூடிய பெருந்திரளானோர் அநீதியான விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் அங்கிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பேரணியாக சென்றனர்.
அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கொழும்பில் பாடசாலை மாணவியொருவர் உயிர் மாய்த்துக் கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவர் புத்தளம் பகுதி பாடசாலை ஒன்றிற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலையின் அதிபரிடம் இது தொடர்பில் வினவுவதற்கு அமைச்சு தீர்மானித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சபையில் இன்று தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். 16 வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரிய மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்கள் அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்புங்கள், போலீசாரை அனுப்புங்கள், உங்கள் அமைச்சர் அதிகாரிகளை அனுப்புங்கள், பேசுங்கள். தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும், துயரம் தெரியும், கஷ்டம் தெரியும். எனக்கும் பிள்ளை இருக்கிறது தெரியும், எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும். ஆகவே அப்படி சொல்லாதீர்கள். ஆகவே கலையக்காரர்கள் அல்ல, கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய சமூகத்தை சார்ந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டத்தை கையில் எடுப்பது என்பதல்ல. கதை அப்படி திசை திருப்ப வேண்டாம், தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம். அடுத்து இந்த பிள்ளையை எதேச்சதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வர்ணிக்க முயற்சி செய்கிறீர்கள். கிடையாது, சொல்ல வேண்டாம். நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை. இதேவேளை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதிலளித்தார். அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த மாணவியை பற்றி எங்களுடைய போலீஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர, இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வர முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை என்னுடைய சந்திக்க கூறினேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த மாணவர்களுடைய அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம், சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர, அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும். ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம். இந்நிலையில் இந்த விடயத்தில் போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணை தொடர்பில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல விளக்கமளித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் பம்பலப்பட்டி போலீசாரிடம் நான் இன்று வினவினேன். அதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பிணை வழங்குவதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்கும். அரசியல் ரீதியாக தலையிட முடியாது. இந்த விடயத்தில் எந்த ஒரு குறையுமின்றி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. අදාළ බම්බලපිටිය පොලිසිය මට වාර්තා කළා මේ සම්බන්ධයෙන් ඇත්තටම උද්ඝෝෂණයක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඔබතුමා කියන එක ඇත්ත. எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற செய்தியை மக்கள் வழங்கியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் பாராளுமன்ற தேர்தலிலே கூடுதலாக ஜேவிபி அரசாங்கத்திற்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்தபடியே. ஆனால் இந்த பிரதேச சபை நகரசபை தேர்தல்களிலே வடகிழக்கிலே நான் நினைக்கின்றேன் பாரிய பின்னடைவை ஜேவிபி சந்தித்திருக்கிறது. மக்களும் எங்களுடைய தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே
தங்களுடைய ஆணையை தந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே தான் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது யாரும் தனித்து ஆட்சி செய்கின்ற வாய்ப்புகள் இல்லாதிருக்கிறது. வடகிழக்கிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சாரத்திலே சொன்னது போல தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாங்கள் தமிழிசை கட்சியோடும் பேசுகிறோம். கயந்திரமார் பொன்னம்பலத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய முதல் ஆட்சி அமைக்கின்ற செயல்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கும். அந்த வகையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதிக்கு நீதி வேண்டும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி சேனக பரேரா தெரிவித்துள்ளார். சிறை கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி சேனக பரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்குணுபொல பெலச சிறைச்சாலையில் ஜெயசேகர ஆராய்ச்சிகே அசங்க இந்துனுள் எனப்படும் கைதி அண்மையில் உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்பு தொடர்பில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் முடிவுகளுக்கு அமைய குறித்த கைதியின் தலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் கூறியுள்ளார்கள். அதேபோன்று அவரின் மீது சப்பாத்தினால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சிறைச்சாலையினுள் சித்திரவதை வழங்கப்படுவது என்றால் அது கவலைக்குரிய விடயமாகும். சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு என்ற வகையில் இத்தகைய சித்திரவதைகளை மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இந்த சம்பவத்தினூடாக அதிகாரிகள் அந்த கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமையே வெளிப்படுகின்றது. அதேபோன்று சிறை கைதிகளின் உயிருக்கு பெறுமதி இல்லை என்ற விடயமே தெளிவாகின்றது. 2019 ஆண்டிலும் கூட குறித்த சிறைச்சாலையிலேயே இத்தகையதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. சிறை கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும். இந்த விடயத்திலும் கைதியின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி உண்மையை மூடி மறைக்க எத்தனிக்கும் முயற்சியே இடம்பெறுகின்றது. இதற்கு நாம் இடமளிக்க போவதில்லை. ඔහුගේ කකුල් වලට සපත්තු වලින් ගහලා කියලා ඒ ඥාතින්ට පවසලා තියෙනවා. ඉතින් ඇත්තටම මේ திருகோணமலை தம்பலகாமத்தில் வீசிய சுழல் காற்றினால் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் நடுப்பிராந்திய திடல் பகுதியில் நேற்று மாலை சுழல் காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சுழல் காற்று காரணமாக வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. மரம் முறிந்து விழுந்ததால் வீட்டின் கூரை பகுதி சேதமடைந்துள்ளதோடு வீட்டின் சமையலறை பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது. அனர்த்தம் நிகழ்ந்த போது வீட்டில் இருந்தவர்கள் காயங்களின்றி தப்பியுள்ளனர். கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்து வினைத்திறனாக செயல்பட வைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. எதிர்காலத்தில் கரைச்சி பிரதேச சபையிடம் கையளித்து வினைத்திறனாக முன்னெடுப்பது தொடர்பாகவும் குறித்த விடயத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆனா சோதிநாதன், காணி பிரிவிற்கான மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ், வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் ஆர் உமாகரன், பிரதேச செயலாளர், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கரைச்சி பிரதேச செயலாளர், வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை இரத்து செய்யுமாறு கோரி சம்பிக்க ரணவக்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
தனக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை இரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணமக்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. 2016 கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்தில் வாகன விபத்தை ஏற்படுத்தி சாட்சிகளை மறைக்க முயன்ற குற்றச்சாட்டில் சம்பிக்க ரணவக்கவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் குற்றப்பத்திரிகையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கம் பொய்கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பதனை அரசாங்கம் புரிந்து கொள்ளவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ඕන් බලාපොරොත්තු වෙන ආර්ථික වේගය 2025 මං 2024 சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்வோம் என அரசு தரப்பினர் தேர்தல் காலத்தில் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதே ஒப்பந்தத்தை கடைபிடிக்கின்றார்கள். நாம் ஒப்பந்தத்தை மீற முடியாது. அவ்வாறான அரசாங்கம் ஏன் பொய் கூற வேண்டும்? மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை கூறினார். அமைதி நிறைந்த உலகை கட்டியெழுப்ப உத்வேகம் பெறுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போரின் தீப்பிழம்புகளில் இருந்து நீங்கி அமைதி நிறைந்த உலகில் அனைத்து நாடுகளும் மற்றும் மக்களிடையே அமைதி, அபிவிருத்தி மற்றும் கௌரவத்தை உருவாக்க பௌத்த தத்துவத்திலிருந்து உத்வேகம் பெறுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். 20வது ஐக்கிய நாடுகள் சபையின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதான உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். ஒரு வலுவான சமூகத்தில் அதிகாரம் சமமாக பகிரப்படுகிறது. சமத்துவம் இல்லாத போது போர் உலகம் கட்டமைக்கப்படுகிறது. போரை பற்றி எதுவும் தெரியாத பல்லாயிரக்கணக்கான சிறு குழந்தைகள் அதற்கு பலியாகிறார்கள். இதன் விளைவாக பெண்கள் தங்கள் கணவர்களையும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளையும் குழந்தைகள் பெற்றோரையும் இழக்கின்றனர். இந்த வகையில் பார்த்தால் யுத்தம் மனித நாகரிகத்திற்கு சாதனைகளை விட அதிக அழிவை கொண்டு வந்துள்ளது. போருக்கு பிறகு பலருக்கு சோகமும் வலியும் மட்டுமே எஞ்சுகிறது. 30 வருட கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசமாக எமக்கும் அது பற்றிய அனுபவம் உண்டு. அமைதி மற்றும் ஒழுக்கம் மூலம் மட்டுமே இத்தகைய துயரத்தை வலியை தவிர்க்க முடியும். அதை புரிந்து கொள்ளும் வரை நமக்கு துயரங்களும் வலிகளும் மட்டுமே இருக்கும். தற்போது உலகமே ஒரு கிராமமாக மாறியிருக்கும் நேரத்தில் கருணை, அமைதி மற்றும் சகிப்புத்தன்மைக்கு முன்னுரிமை அளித்து செயலாற்ற புத்த மதத்தின் ஆழமான போதனைகளில் வழிவகுத்துள்ளன. ஒரு போதகராக புத்த பெருமான் போதித்த ஒழுக்கம் மற்றும் கருத்து சுதந்திரம் எத்தகையது என்று பார்க்கும் போது அவரது போதனைகளை மீண்டும் மீண்டும் கேள்விக்கு உள்ளாக்குவதால் தர்மம் பற்றிய உண்மையான புரிதலை பெற்றுக்கொள்ள முடியும். அமைதியால் வெறுப்பை வெல்ல முடியும் என பௌத்தம் போதிக்கிறது. உலகின் அமைதிக்கான முதலாவது போதகரும் புத்த பெருமான் ஆவார். அவரது போதனைகள் தன் மீது தான் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் செய்தியாக அமைந்தது. அதன்படி பௌத்த தர்மம் வாழ்க்கைக்கு ஆழமான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. பௌத்தத்தால் ஊக்குவிக்கப்பட்ட நாம் போரற்ற அமைதி நிறைந்த உலகம், அன்பு நிறைந்த சமூகம் மற்றும் கருணை நிறைந்த வாழ்க்கைக்காகவும் அனைத்து நாடுகள் மற்றும் அனைத்து மக்களிடையே அமைதி, வளர்ச்சி மற்றும் மரியாதையை உருவாக்குவதற்காகவும் புத்தர் போதித்த போதனைகள் மற்றும் பௌத்த தத்துவங்களில் இருந்து பயன்பெறுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். මෙම අගවැනි සියලු ජනගත ආයුධ වඩා බලවත් බව අප සිහිනුනේ. බුදුරජාණන් වහන්සේ සිදුකලේ කිලිස් සම්පූර්ණ පහදල සිටියේ අපට තේරුම් ගන්න යුද්ධී මාර්ග පොළාවේ நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க இன்று பதவியேற்றுள்ளார். கேகல்லை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க சபாநாயகர் ஜகத் விக்ரமத்தின் முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கோசல நுவான் ஜெயவீர கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலமான நிலையில் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்றிடத்திற்கே சமந்த ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க பதவியேற்றுள்ளார். சமந்த ரணசிங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரம்புகொனை தேர்தல் அமைப்பாளராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான இயந்திரம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான இயந்திரம் புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. மானிப்பா இந்து கல்லூரியின் பழைய மாணவர்களால் நடத்தப்படும் தண்ணீர் MSG 72 செயற்றிட்டத்தின் கீழ் குறித்த நீர் வழங்குவதற்கான இயந்திரம் புனரமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் குடிநீர் சவர்த்தன்மை மிக்கதாக காணப்படும் நிலையில் குறித்த இயந்திரத்தால் புகையிரத நிலையத்திற்கு வருபவர்களும் புகையிரத நிலையத்திற்கு அருகில் வசிப்பவர்களும் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழா நிகழ்வில் யாழ்ப்பாண புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி பிரதீபன், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண புகையிரத நிலையத்துக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறார்கள். சுத்தமான இந்த இடத்துல தண்ணீர் பொதுவாக கொஞ்சம் சவரத்தன்மையாக இருக்கும். அப்போ இதில் ஸ்டேஷனில் வார ஆட்களுக்கும் இந்த அயலில் இருக்கிறவர்களுக்கும் இந்த தண்ணீர் பெரிய உதவியாக இருக்கும். மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயிலில் 39வது வருட ஹஜாஜி மகா கந்தூரி பெருவிழா ஆரம்பமாகியுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் 39வது வருட ஹஜாஜி மகா கந்தூரி பெருவிழா நேற்று மாலை ஆரம்பமானது. காத்தான்குடி 5 பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் மகா கந்தூரி விழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மகா கந்தூரி பெருவிழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பகல் அன்னதானம் வழங்கப்படுதலுடன் நிறைவு பெற உள்ளது. அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. ஆரம்ப நிகழ்வில் தேசிய கொடி மற்றும் கந்தூரி கொடி என்பன ஏற்றி வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரவி பத்ர விதான கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கந்தூரி கொடியை அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா நம்பிக்கை பொறுப்பு நிலையத்தின் ஸ்தாபக தலைவர் மௌலவி அப்துல் உரப் மிஃபாகி ஏற்றி வைத்தார். நிகழ்வுகளில் இராணுவ போலீஸ் உயரதிகாரிகள் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கந்தூரியொட்டி தினமும் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. அந்நியர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட மாநாடு இடம்பெற்றது. அந்நியர் தினத்தை முன்னிட்டு அந்நியர் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த மாநாடு இன்று பிற்பகல் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றது. இன்றைய தாய்மார்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்காலத்திற்காக தாய்மார்களை மேம்படுத்துவது பற்றி இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தாய்மார்கள் முன்னணியின் தலைவர் ஷானுகா எலிசங்கசேனா, மூத்த ஆலோசகர் சமயேந்திர விக்ராஜி, நிலங்க ஹெட்டியாராய்ச்சி, சட்டத்தரணி தர்ஷினி லகாந்தபுரா, சரத்குமார திசகா ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் தாய்மார்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய தாய்மார்கள் முன்னணியின் தலைவர் ஷானுகா எலங்கசேனா, அனைத்து பெண்களும் இந்த நாட்டின் தாய்மார்கள் ஆவார். நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்டவற்றை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் அணிதிரண்டுள்ளோம். அனைத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது அவசியமான விடயமாகும். பெண்கள் தொழில் புரியவில்லையாயினும் வீடுகளில் இருக்கும் பெண்கள் இந்த நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்குகின்றனர். அதுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டியது அவசியமான விடயமாகும். நாட்டில் 133% பெண்கள் தொழில்துறைகளினூடாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை வழங்குகின்றார்கள். எமக்கு தாய்மாரும் முக்கியம், அதேவேளை தந்தையரும் அவசியம். மாத்தறை அக்குரசு பிரதான வீதியில் பாரவூர்தியுடன் வேன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் பலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் மாத்தறை அக்குரச பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தியுடன் வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாத்தறையை சேர்ந்தவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் மாலிம்படை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கு தொடுநர் அலுவலகத்தை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொது வழக்கு தொடுநர் அலுவலகத்தை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதிமன்ற முறைமையில் ஏற்படுகின்ற தாமதங்களை தடுக்கின்ற பொறுமுறையாக அரச வழக்கு அலுவலகம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் அரசு சார்பாக வழக்கு நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வெளியே சுயாதீனமாக இயங்குகின்ற அரச வழக்கு அலுவலகம் ஒன்றை தாபித்தல் மற்றும் மாகாண ரீதியாக உப அலுவலகங்களை தாபிப்பதற்கும் சமகால அரசின் தேர்தல் பிரகடனத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. දෙවන කැබිනට් මණ්ඩල තීන්දුව රජයේ අභිචෝදක කාර්යාලය පිහිටුවීම நீதிமன்ற முறைமையில் ஏற்படுகின்ற தாமதங்களை தடுக்கின்ற பொறிமுறையாக அரச வழக்கு அலுவலகம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் அரசு சார்பாக வழக்கு நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்குமாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வெளியே சுயாதீனமாக இயங்குகின்ற அரச வழக்கு அலுவலகத்தை ஸ்தாபித்தல் மற்றும் மாகாண ரீதியாக உப அலுவலகங்களை ஸ்தாபிப்பதற்கும் சமகால அரசின் தேர்தல் பிரகடனத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதி முறைமையில் சுயாதீன தன்மை மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்காக பொதுமக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கு இயலுமாகும் வகையில் குற்றவியல் நீதி முறைமையை துரிதப்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரால் 2024 செப்டம்பர் மாதத்தில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இறுதி அறிக்கையின் மூலம் அவசர தேவையாக கருதி சுயாதீன வழக்கு அலுவலகம் ஒன்று ஸ்தாபிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கிணங்க அவ்வாறானதொரு அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கு புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தல் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்துவதற்கும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது வலுவில் உள்ள சட்டத்தில் தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான விதத்துறைகளை முன்வைப்பதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கோதாகோட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. කාර්යාලය සඳහා අවශ්‍ය කරන මේ කමිටුව එම කමිටුවට ගරු ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරු ජනාධිපති නීතිඥ යසන්ත කෝදාගොඩ මහතා සභාපති ලෙස ගරු நீதிபதி ஜனாதிபதி கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க போவதில்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை எந்த ஒரு கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் எங்களது கட்சியை கூடுதல் ஆசனங்களை வென்றுள்ளது. எந்த கட்சியும் அதற்கு பக்கத்தில் கூட வர முடியாது. கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவி மற்றும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஏனைய தரப்புகளில் தெரிவாகியுள்ள ஒரு சில உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு கட்சியையும் சேர்த்து கொண்டு மாநகர சபை நிர்வாகத்தை கைப்பற்ற நாங்கள் தயாரில்லை. எந்த ஒரு கட்டத்திலும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை வேறு எந்த ஒரு தரப்புக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது வைத்துள்ள நம்பிக்கை குறையவில்லை எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் என்பது வேறு, உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது வேறு. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளுடன் தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை ஒப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் 2018 தேர்தலில் வடக்கில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. ஆனால் இம்முறை வடக்கில் எல்லா பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது வரலாற்று முக்கிய விடயமாகும். எனினும் மக்களை பிரித்தாழ்வதற்கு முற்படும் அரசியல்வாதிகளுக்கு இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டதாக போலி பிரசாரம் முன்னெடுத்து இன்பம் காண்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதும் எமது அரசாங்கம் மீதும் தமிழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அப்படியே தொடர்கின்றது. மக்களின் எதிர்பார்ப்புகளை எம்மால் தான் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். நிச்சயம் அதனை செய்வோம். அதற்குரிய அடித்தளம் தற்போது இடப்பட்டு வருகின்றது. எனவே சதிகார அரசியல்வாதிகளால் எம்மையும் மக்களையும் பிரிக்க முடியாது. இலக்கை நோக்கி எமது பயணம் தொடரும். உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். அதேபோல் வாக்களிக்காதவர்களுக்கும் எமது சேவைகள் தொடரும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இன சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார்.
அனைத்து மக்களும் சுமூகமாக வாழக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் உருவாக்கப்படும் என மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எங்களுக்கு அளித்திருக்கின்ற மக்களாரின் பலனாக அனைத்து மக்களுக்கும் சுகமாக வாழக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்றதையும் நாங்கள் இவ்வேளையில் உறுதியாக கூறுகின்றோம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 7 வருடங்களுக்கு பின்புதான் இந்த நடந்திருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வெற்றிக்கு பின்னால் எங்களுக்கு முக்கிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இழக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுகாதார உரிமைகள், அதுபோல பிரதேசங்களில் இருக்கின்ற தூய்மைப்படுத்துதல், குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துதல், உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தல், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் நகரசபை, மாநகர சபை, பிரதேச சபை அனைத்திலும் இருக்கின்ற செயற்பாட்டினை துரிதமாகவும் உடனடியாகவும் ஆரம்பித்து வைத்து அது அனைத்துமே மக்களுக்கு தேவைப்படுகின்றவாறு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு இயங்கி வருவதற்கான சூழலை அமைத்து கொடுப்பது ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். நாங்கள் கூறியவாறே மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். சட்டத்தின் சீரான தன்மையை உருவாக்குவோம். அது மட்டுமல்லாமல் மக்களுடன் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான பொருளாதார மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஊழல், மோசடி, லஞ்சம் இல்லாத பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகளை உருவாக்கி அந்தந்த வேலை திட்டத்துடன் நாங்கள் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வோம் என்றதை நான் கூற விரும்புகின்றேன். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.